வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இப்போ உள்ள பசங்கள்லாம் சப்பாத்தியை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் சப்பாத்தி போடுறதுங்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்கும். இனிமேல் கவலையே விடுங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த ரெசிபியை எங்கள் சுகுணா அண்ணி ஷேர் பண்ணாங்க. நாங்கள் இது செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தால் தோக்குலி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 5-6 பல்லு பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். இதை கிளறி விட்டு மூடி போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சி வர வரைக்கும் விசில் வச்சுக்கணும். உங்கள் குக்கருக்கு தகுந்த விசிலை நீங்கள் வச்சுக்கோங்க. விசில் வர கேப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சின்ன சைஸ் கப்பு அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. இதை கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்படி பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ மாவை பெரிய பீஸாக எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்பவும் மெலிசாக தேய்ச்சிடாம நம்ம பூரிக்கெல்லாம் தேய்க்கிற மொத்தத்துக்கு தேய்ச்சிக்கணும். ரொம்பவும் மெலிசாக தேய்ச்சா கரைஞ்சி போயிடும். இதை மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. குக்கர் விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதை மசிச்சு ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்குங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். கடுகு பொரிஞ்சதும் 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பை இதில் கொட்டிக்கலாம். குக்கரில் 1 டம்ளர் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தாலுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த தாலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்குங்க. இதை மாதிரி இதில் போட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இதை அப்படியே மேலாப்பில் கிண்டி விட்டு ஒரு 10-12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பிங் இதில் வரல. இந்த தால் தோக்குலி வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இது குஜராத், மகாராஷ்டிராவெலாம் செய்வாங்க. சப்பாத்தி சுடுற வேலை மிச்சங்கிறதுனால இதை நம்மளும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். வயசானவங்கெல்லாம் சப்பாத்தினாலே வேணாங்கிறாங்க.
அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டிஷ்ஷு. இப்போ 10லேருந்து 12 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம போட்ட சப்பாத்தியும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதை ஒரு சாப்பிட்ற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த தால் தோக்லியை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம். இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. அவ்வளோதான், நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் தோக்லி சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.